ஓகே, காலையில் வந்தோம். நம்ம அரீனா ஸ்டோர் ஹோட்டல் தங்கியிருக்கிறோம். இந்த ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு சாப்பிட்லாம். ஓகே, நல்லாயிருக்கு. நம்ம கொடுக்குற காசுக்கு மோசம் கிடையாது. ஓகே, பார்க்கலாங்க. நம்ம அடுத்த 10 முருகன் கோயிலுக்கு போகிறோம். போயிட்டு இன்றைக்கி சாயங்காலம் மத்தியானம் ஜெண்டிங் ஐலாண்ட் போயிட்டு ஈவினிங் ரூமுக்கு வரோம். ஈவினிங் ரூமுக்கு வந்து சைனா பஜார் போகிறோம். இந்த ஹோட்டல் தான் தங்கியிருக்கிறோம், அரீனா ஸ்டார் ஹோட்டல். ஆனால் வந்து ட்ராவல்ஸ்காரன் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஹோட்டல் ஓகே, பட் வந்து நாம் தான் தங்கும். நம்ம தான் ஹோட்டல் புக் பண்ணி நாம் வந்துட்டோம்னா பெஸ்ட்டு. ஓகே ஓகே நம்ம வந்து ஜெண்டிங் ஐலாண்ட் வந்துட்டோம். ஜெண்டிங் ஐலாண்டில் கேபிள் காரில் மேலே போயிட்டுருக்குறோம். நல்ல மழை வெளுத்து வாங்குது. நம்ம மழையிலேயே விடுவினான்னு சொல்லி 10 முருகன் கோயிலுக்கு போகலான்னு வந்தோம். அங்கே மழை அதிகமாக இருக்காட்டி ஜெண்டிங் ஐலாண்ட் வந்துட்டோம். ஜெண்டிங் ஐலாண்டில் இப்போ கேபிள் காரில் மேலே ஏறிட்டு இருக்கிறோம். நல்ல மழையில் நல்லா அட்டகாசமாக இருக்குது. நல்ல க்ரீனாக இருக்குது. மழையில்லாமல் இருந்தால் மிஸ்ட்டு இருக்குது, நல்லாயிருக்கும். மழை பெய்யறதுனால மிஸ்ட்டு இல்லை. ஓகே, மறுபடியும் மேலே போய் ஜெண்டிங் ஐலாண்டில் போய் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸ்கைலேண்ட் தீம் பார்க்குன்னு சொல்லி இண்டோர் கேம்னு உணர்ந்து இறக்கி விட்டோனுங்க. இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. சின்ன குழந்தைங்க வந்தால் கூட்டிகிட்டு வந்தால் விளையாடலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட் தான். இதுக்கு வந்து பேசாமல் பினாங்கு அந்த பினாங்கு போயிருக்கலாம், வந்து வேறு ஐலாண்ட் போயிருக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து இண்டோர் தீம் பார்க்குள்ளே வந்தோம். பக்கத்தில் வந்தோம். எல்லாம் லைட்டிங்காக இருக்குது. பார்க்குறக்கு லைட்டிங்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. எல்லாம் குழந்தைங்க விளையாடலாம். கேஷினோ இருக்குது. கேஷினோவில் திறமை இருந்தால் போய் ஆடி சம்பாதிக்கலாம். கீழே காரெல்லாம் பட்டிக்கிறாங்க, பெரிய பெரிய காரெல்லாம். அந்த காரெல்லாம் வந்து பார்க்கலாம். இதுதான் கேஷினோ இந்த ஸ்கை ட்ரோபலஸ் இண்டோர் தீம் பார்க். இதுதான். ஓகே, அப்போ அடுத்து நம்ம கேஷினோக்குள்ளே போகிறோம். எல்இடி வால் தான், வேறு எதுவும் இல்லை. ஒரு கேம். அங்கே போகிறது எங்கே போகிறோம்? கேஷினோ, ஸ்கை கேஷினோ. கேபிள் காரில் நம்ம கீழே போயிட்டுருக்குறோம். தலைகீழாக போயிட்டுருக்குறோம். ஒரே மிஸ்ட்டு, அதனால வெளியே ஒன்றும் தெரியல. அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லைங்களா? நெட்வொர்க் இல்லை. கீழே போனால் யார்கிட்டயாச்சும் ஃபோனை வாங்கி தான் பேசணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதுக்குள்ளே நம்ம கீழே வந்துருவோம் மாட்டு இருக்கு. இறங்கிட்டோம் கேபிள் காரில். ஓடியோ அப்பா, ஐயோ சால்லுன்னு இறங்குது. கீழே வந்துட்டோம். கேபிள் காரில் வந்தாச்சு. ஒரே பனி மழை இன்னைக்கு, அதனால் கரெக்டாக ஒரு வியூ கிடைக்கல. இருந்தாலும் போயிட்டு வந்து ரூம் அடிச்சுட்டு வந்தாச்சு. பட்டுக்கேவ் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்கார் முருகன், கம்பீரமாக நிற்கிறாரு. முன்னாடி நிற்கிறாரு. நம்ம முருகனுக்கு முன்னாடி நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா புறாக்கள் சரியான விளையாட்டு வடிவம் சூப்பராக இருக்குது. ஐயா இவ்வளோ புறாக்கள், நூற்றுக்கணக்கான புறாக்கள் இருக்குது. எல்லாம் இங்கே தான் வாழ மாட்டிருக்கு. ஓகே,
புறாக்கள் கூட்டம் மொய்க்கும் முருகன் டெம்பிள். முருகா, வெற்றிவேல், வேலவா, கார்த்திகேயா, சேவல் குடியனே, செங்கல்வராயனே, சமராவுரிவாள், சண்முகத்தரசி. கூட்டம் வரும். இன்றைக்கி மகா மாரியம்மன் கோயில் சாய்மூடருக்கு வந்திருக்கிறோம். கோலாலம்பூரில் மகா மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. நல்ல விசேஷமான கோயில், சக்தி வாய்ந்த கோயிலுங்கிறாங்க, கோயில்னு சொன்னாங்க. அதனால் சாய்மூடருக்கு வந்தோம். அடுத்து வந்து கோட்டை கோட்டைமலை விநாயகர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்காமா. அதனால் எங்களுக்குனால போக முடியல. இருந்தாலும் அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்கிறாங்க. ஓகே, நன்றி. அது முடிஞ்சால் நீங்களும் போய் பாருங்கள். நம்ம கிங் பேலஸ் வந்தாச்சு, பார்த்தாச்சு. கிங் பேலஸ் பார்த்து அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இது கிங் பேலஸ் உள்ளேலாம் போக முடியாது. ஓகே, ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு வந்தோம். சைனீஸ் டெம்பிளுக்கு வந்து அந்த சைனீஸ் டெம்பிளில் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணுற சைனீஸ் டெம்பிள். இங்கே வந்து மேரேஜ்னால் இங்கே தான் வந்து சைனீஸ்காரங்களாம் மேரேஜ் பண்ணுவாங்களாம்மா. கோயில் நல்லாயிருக்கு. உள்ளே வேண்டுதல் எதை வச்சாலும் நடக்குமாம்மா. நல்லாயிருக்கு. இதோட அவுட்டோர் வியூ. வந்தால் மலேசியா வந்து இதையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். கொச்சி ஏர்போர்ட் நோக்கி போகிறோம்.